ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளை மொச்சையும் கத்திரிக்காயும் போட்டு வச்ச புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு வடை சட்டியில் இந்த மாதிரி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேனில் நீ வந்து எண்ணெய் இல்லாமல் மொச்சையை சும்மா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாசனையும் இந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை வந்து ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 விசில் வர அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 5 விசில் போதும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இன்னும் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த குழம்பு செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், எலுமிச்சை சைஸ் அளவு, தக்காளி 2 தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மொச்சை வேக வச்சது, கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து புளிக்குழம்புன்றனால மண் சட்டியில் நான் செய்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து தாளிப்பு வடகம் போட்டிருக்கேன், அதனால இந்த புகை மாதிரி வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன் நான், சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. மொச்சை வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகும், அதனால் கொஞ்சம் பூண்டு ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் நான். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடட்டும். வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்க வச்சுருங்க. இதுக்கு வந்து நீங்கள் மசாலா வந்து வீட்டிலேயே சில பேர் குழம்பு மிளகாத்தூள்லாம் அரைச்சிருப்பாங்க, நீங்கள் அதை கூட பயன்படுத்தலாம். நான் வந்து தனித்தனியாகவே எல்லாமே அரைச்சிருக்கனால நான் அதவே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுடலாம். அதில் கத்திரிக்காயை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கிளறிக்கங்க. அந்த மசாலா கோட்டிங் எல்லாம் பட்ட உடனே இப்போ வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறிடுங்க. கொஞ்சம் காய் ஜாஸ்தியாக இருக்கிறனால கிளறதுக்கு கஷ்டமாக இருக்குது. வேணால் நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச மொச்சையும் நான் அதில் போட்டுடுறேன். ஏன்னா இப்போவே போட்டால் நம்ம புளி ஊற்றும் போது அந்த புளியோட அந்த டேஸ்ட்டும் அந்த மொச்சையில் இறங்கிடும், அதனால் நான் இப்போவே போட்டுருவேன். பச்சை மிளகா போட்டிருக்கேன் இந்த நேரத்தில். நான் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுனால பச்சை மிளகா காரம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரு, அதுக்காக போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. புளி வந்து இந்த டயத்தில் தான் ஊற்றணும். இதுக்கு முன்னாடி ஊற்றிட்டிங்கன்னா காய் வந்து வேகாது. அதனால் இந்த டயத்தில் வந்து நல்லா புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. இந்த டிப்ஸ் வந்து எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தது. தேங்காய் வந்து அரைச்சி போடுறதோட இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அது சாப்பிடும் போது கடிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மாவுக்கும் எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நான் செஞ்சு பார்த்துருக்கேன் இந்த டைமு. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.